குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தசம்சி குருவே நமக. சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தரணிதாசன். நம்ம குரு பகவான் வக்கர பயிற்சியை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அவர் எப்போ பயிற்சி ஆறான்னு கேட்டிங்கன்னா 9/10/2024 முதல் 4/2/2025 வரை மொத்தம் 118 நாட்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்ரமாக போகிறார். அப்போது இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல வக்ரமாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மாதிரி பலன் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிகளோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீதி நேர்மை நியாயமாக செயல்படக்கூடியவர். பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா யார் இருந்தாலும் சரி சொந்த காலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா சிம்ம ராசிக்காரர்களுடைய பர்ஃபெக்டாக இருக்குது. யாருக்குமே துரோகம் செய்யக்கூடாதுன்னு எண்ணம் அப்படிங்கிறது 100% சிம்ம ராசிக்கு இருக்க போகுது. அப்போது பாருங்கள், உங்களுக்கு என்ன தான் நமக்கு உதவி அப்படின்னா தேடி தேடி போய் செய்வாங்க. உங்களுக்கு பகையராக இருந்தாலும் கூட உதவியை தேடி போய் சேர்க்கிற ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. அப்போ பாருங்க, எதையுமே மனசுக்குள்ள வைக்காம வெளிப்படையா பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு சிம்ம ராசிக்கு இருக்க போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் வக்ரமாகிறார். அப்போ அவர் வக்ரமாகி 9ஆம் இடத்தை நோக்கி போறாரு. அப்போ உங்களுக்கு அப்பாவோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது மிக மிக சிறப்பான அமைப்பாக இருக்க போகுது. அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பாவுனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டத்தில் அப்பா எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஏன்னா குரு பகவான் 9ஆம் இடத்தை நோக்கி போறாரு. அப்போ இது வரைக்கும் அப்பா எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணல, நான் சுயமாக சம்பாதிச்சு தான் நிற்கிறேன், எனக்கு யாருமே எந்த உதவியும் பண்ணலன்னு கூட இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை நோக்கி செல்லும் பொழுது 100% அப்பாவால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நிறைய கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்க போகுது. சொத்து வத்து இருந்தாலும் அவர் கொடுக்குறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த 118 நாட்களில் அதிகமான வாய்ப்புகள் இருக்க போகுது. பாருங்க, தொழிலில் செய்யணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசி எப்படி இருந்தாலும் 10 பேர்த்துக்கு நம்ம வேலை கொடுக்கணுங்கிற எண்ணம் இந்த கம்பல்சரி இருக்கிறதுக்கான எண்ணம் தோணிகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நம்ம பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த தோணிகிட்டே இருக்கும். ஆனால் கடந்த காலகட்டங்களில் தெரியும், இந்த தொழிலை ஏன்டா செய்கிறோம், இந்த தொழில் விட்டு போட்டு வேறு தொழிலுக்கே போயிடலாமா அப்படிங்கிற எண்ணத்தையும் கொடுத்துட்டு இருக்குமே. இந்த தொழில் செய்ய முடியாமல், விடவும் முடியாமல், நல்லா நடத்தவும் முடியாமல் நிறைய போராட்டத்துக்கு பின்னே ஒவ்வொரு விஷயத்தையும் சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. அந்த மாதிரி காலகட்டமாக குரு பகவான் 10ல் இருக்கும்போது கொடுக்காம போகவே மாட்டார். அப்போ அங்கே 10ல் இருக்கும்போது தான் அங்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட வயசான ஆள் எல்லாருமே உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நம்ம நம்பி எல்லாத்தையுமே பொறுப்பு ஒப்படைச்சிருப்பீங்க. அந்த பொறுப்பு ஒப்படைச்சி வரதான் தெரியும் நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கு. அதாவது எதுவுமே இல்லாமல் நடுரோட்டில் நெருக்கதியாக நிற்க வேண்டிய சூழ்நிலையும் தள்ளப்பட்டிருப்பீங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 100% கவனமாக இருக்கிறது நல்லது. அப்போது குரு பகவான் வக்ரமாக பார்த்தீங்களா, அந்த வக்ரம் ஆகும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் சுப பலனாக கிடைக்க போகுது. யாரெல்லாம் நீங்கள் வேண்டாம்னு தூக்கி வீசிட்டு போனாங்களோ அவங்க முன்னாடி ரீஎன்ட்ரி ஆகி 100% உங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்கும்போது தான் நல்ல 10 பேர் இடத்துல கௌரவமாக நிச்சயமாக வாழக்கூடிய தன்மை இருக்க போகுது. பாருங்க, இது வெளிநாட்டில் வேலை பட்டம் இல்லை, பதவி இல்லை, உயர்வே இல்லையே, எப்போ தான் நம்ம லைஃப்பில் உயர்வு கிடைக்கும்னு ஒரு ஏக்கத்திலே வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு சிம்மராசிக்கு இருக்க போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அங்கே 9 நோக்கி போகும்போது தான் உங்களுக்கு பட்டம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. பார்த்தீங்கன்னா இதில் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. வெளிநாடு போகிற யோகம் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் 100% வெளிநாடு போகிற யோகமாக இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பாருங்கள், இது வரைக்கும் கணவன் மனைவி உறவு சண்டை இருந்துச்சுன்னா ஒரு சின்ன சண்டை பெரிய சண்டையாக இருக்கும். அது எப்படா பேசி சரி பண்ணுறதுனே தெரியலையே, நம்ம என்ன பேசுனாலும் அவன் சண்டை கட்டுறாங்களே, நினச்ச மாதிரி கணவன் இல்லை, நினச்ச மாதிரி மனைவி இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தத்திலேயே வாழ்ந்தக்கூடிய தன்மையாக இருக்க போது. பாருங்க, அந்த 7ஆம் அதிபதி வக்ரத்திலேயே இருக்கிறாரு, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 10ஆம் அதிபதி வக்ரத்திலேயே இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நல்லபடியாக பிரச்சனையை மட்டும் வராமல் பார்த்துக்கங்க. இது தேவையில்லாத ஒரு 3ஆம் மினிஸ்டர் என்ட்ரி ஆனால் தான் தொந்தரவு கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 100% அந்த மாதிரி உறவை தவிர்த்துட்டு நீங்களே பேசி சரி பண்ணிட்டீங்கன்னா 100% சேர்ந்து வாழக்கூடிய தன்மையாக இருக்க போகுது. அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அது மட்டும் இல்லாமல் தாயோட உறவு அப்படிங்கிறது நல்லபடியாக சமூகமாக வாக்குவாதம் எதுவும் பண்ணாமல் நல்லபடியாக சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இருக்க போகுது. அவங்க கூட வாக்குவாதம் பண்ண வேண்டாம், அவங்க உடல்நிலை கொஞ்சம் கவனம் எடுத்துப்பாங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும். பாருங்க, இதில் சகோதரன் வழி உறவு முறையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் பரவாயில்ல. அவங்க கூட சேர்ந்து முடிவெடுக்காமல் தனியாக முடிவெடுத்தாலும் சிறப்புன்னு, அவங்க சேர்ந்து முடிவுக்கு சற்று தாமதமாக எடுத்தாலும் பரவாயில்ல, கவனமாக எடுத்துக்கங்க. பாருங்கள், ஒரு இடம் எதாவது வாங்கினீங்க, எப்போ இடம் வாங்குறதே தெரியல அப்படின்னாலும் கூட இந்த குரு பகவான் மிருக சீரிசு நட்சத்திரத்திலேயே வக்ரமாகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிம்ம ராசியில் 10ஆம் இடத்துல வக்ரமாகும்போது 100%
100% உங்களுக்கு வீடு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம். வீடு இது வரைக்கும் வாடகை வீட்டில் குடியிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு வீட்டில் குடியேறக்கான சந்தர்ப்பம் இருக்குது. சொந்தமாக வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்தினா போகுது. இது வரைக்கும் அமையலைன்னா இப்போ இந்த 118 நாட்குள்ள நீங்கள் முடியிருக்குள்ள கம்பல்சரி சொந்த வீட்டோடு இருக்க போகிறீங்க. வாடகை வீடு கொடுக்குறது இந்த மாதத்தோட லாஸ்ட்டாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்க போகுது. பாருங்க, நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாத்துற நண்பர்களோட அவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டீங்க. அப்படி இருந்தாலும் கூட நண்பர்களோட வரவு செலவு கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு நல்லது. ஏன்னா அவங்க நம்பி கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்க போகுது. பாருங்க, நீங்கள் இது வரைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க, 3 வருஷமா 5 வருஷமா குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாலும் கூட நீ கம்பல்சரி வந்தீங்கன்னா குழந்தை சார்ந்த விஷயம் முன்னேற்றம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா 100% நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. பாருங்க, 3 வருஷமா இந்த குழந்தை இல்லாதனால தான் எங்கள் நேரத்துக்கு பிரிவினை ஆயிடுச்சுங்க. நம்ம சேர்ந்து வாழணும்னா இல்லை வாழணும்னா தெரியலையே அப்படிங்கிற சூழ்நிலை வந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பேசுனீங்கன்னா 100% நட்பலனே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, வண்டி வீடு வாகனத்தில் உங்களுக்கு மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா அங்கே சுகஸ்தானத்தை பார்க்குறாரு பார்த்தீங்களா, அந்த சுகஸ்தானத்தை பார்த்தாலே மிகப்பெரிய யோகமே வரப்போகுது. ஏன்னா அந்த குரு பார்த்தாலே கோடி நன்மை. அது வக்கரமாய் பார்க்கறது 100% வாய்ப்பு. நினச்ச மாதிரி வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம், இல்லை பெரிய வண்டி வாங்குறதுக்கான சந்தர்ப்பம், இல்லை பெரிய எது வாங்கணுன்னாலும் இந்த காலகட்டத்தில் வாங்கலாம். பாருங்க, ஒரு குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கோடி நன்மை உங்களுக்கு வரக்கூடிய 118 நாள் கிடைக்க போகுது. அப்போ அந்த காலத்தில் என்ன வாழணும், எந்த மாதிரி வாழணும் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்களோ 100% வாழக்கூடிய தன்மையாக இருக்க போகுது. இது பாருங்க, இது வெளிநாட்டில் போனாலும் உங்களுக்கு சரி, இந்த ஊரில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த 118 நாட்களுக்கு திரும்பி உங்கள் லைஃப்பில் வரப்போகிறதே கிடையாது. அந்த மாதிரி நாட்களுக்கு எப்பவுமே காற்றை உள்ள போதுதான் தூத்த முடியும். பார்த்தீங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அப்படிங்கிறது வக்ரமாகும் போது நீங்கள் எந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக வாழ்றதுக்கு பயன்படுத்திக்கங்க. இல்லை நமக்கு எதுவுமே தெரியாது எப்பவுமே இருந்துட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு பாருங்க, உங்களுக்கு 10ல் குரு இருந்தால் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு சூப்பராக வேலை செய்யும். பார்த்தீங்களா? அந்த கடலில் குடிச்சிட்டு அந்த பௌர்ணமி மணிக்கு அங்கே இருந்தீங்கன்னா 100% சந்திர உதயத்தை பார்த்தா தான் உங்களுக்கு மேலும் மேலும் உயர கொடுத்துட்டே இருக்கும். அப்போ திருச்செந்தூர் முருகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, உங்களுக்கு வருமானம் கம்மியாயிடுச்சு, ஒரு தன்னம்பிக்கையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வருமானம் இல்லையே, எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற யோசனை இருக்கலாம். அப்போ இருந்தாலும் கூட அந்த குரு பகவான் வக்கரமாகி உங்களுக்கு 9ஆம் மாதிரியும் உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பார்த்தீங்களா? பாருங்க, உங்களுக்கு கம்பல்சரி வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த 118 நாட்கள் இருக்க போகுது. நல்லபடியாக பயன்படுத்திங்க. பாருங்க, உங்கள் குடும்பத்தில் கம்பல்சரி வேலை உயர்வு, பதவி உயர்வு, பட்டம் கம்பல்சரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம், புது வீடு வாங்குவீங்க. கம்பல்சரி இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு கம்பல்சரி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறையா சுப நிகழ்ச்சி, நமக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிற ஏக்கத்திலே இது வரைக்கும் வாழ்ந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் கம்பல்சரி 100% திருமணம் நடந்தே தீரும். பாருங்க, சனி பகவான் வக்ரமாகறாரு. உங்களுக்கு 10ஆம் இடத்துலேயே உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு வக்ரமாகி. அப்போ திருமணம் இது வரைக்கும் 5 வருஷமா 3 வருஷமா ஆகலைன்னு கூட இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகியே தீரும். நிச்சயமாக ஆகியே தீரும் அப்படின்னு தான் சிம்ம ராசிக்கு சொல்லணும். ஏன்னா 7ஆம் அதிபதி 7லே நிற்கிறார், அங்கே வக்ரமாகறார். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 10ல் வக்ரமாகி குடும்ப ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. பார்த்தீங்களா? இந்த காலகட்டத்தில் திருமணம் நிச்சயமாக நடந்தே தீரக்கூடிய காலகட்டம். சுபகாரியம் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுதுன்னு தான் சொல்லணும். பாருங்க, இது வரைக்கும் எந்த சுபகாரியமே செய்யலனாலும் கூட இந்த குரு பகவான் வக்ரமாகும் போது 100% கொடுக்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. பாருங்க, இது வரைக்கும் பண பரிமாற்றம் பண்ணி வச்சுக்கங்களேன் ஒரு இடத்துல, அந்த பணம் பரிமாற்றம் வராதுக்கான சந்தர்ப்பம் மிக அதிகமாக இருக்குது. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருவான் வக்ரம் போகும்போது 100% வேலைக்கு ஏதாவது பணம் கட்டி போக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த வக்ரமாக இருக்கும்போது தவிர்த்துக்கிறது மிக சிறப்பான அமைப்பு. ஏன்னா நம்ம பணம் கட்டி ஏமாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ அதனால் 100% பணம் கட்டி வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அதை தவிர்த்துக்கிறது மிக சிறப்பான அமைப்பு. வரவு செலவு மட்டும் கவனமாக இருந்துக்கிறது நல்ல சிறப்பான அமைப்பு. பாருங்கள், இது எல்லாமே இது உபச்சார பலன் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் திசை போதா, புத்தி போதா, அந்தரம் போதா அப்படின்னாலும் பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பலன் நிச்சயமாக நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. அப்போது நீங்கள் ஜாதகம் பார்க்க வரீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட நிலை தொடர்புல நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன் மற்றும் வேறொரு பிள்ளை பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.